நம்மிடையே தொகுப்புரையாற்ற இருக்கின்ற சென்னை பகுதி ஒன்றினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ரமேஷ்குமார் அவர்களே, நம்மிடையே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சென்னை பகுதி 2 அமைப்பாளர், மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் தோழர் துளசி அவர்களே, பெண்களின் ஆரோக்கிய வாழ்விற்கு என்ற தலைப்பிலே காவேரி மருத்துவமனையில் இருந்து நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கின்ற டாக்டர் கவிதா சுந்தரவதனம் அவர்களே, சென்னை கோட்டம் ஒன்றினுடைய அலுவலக பொறுப்பாளர்களே, மகளிர் துணைக்குழு இணை அமைப்பாளர்களே, 67 மகளிர் துணைக்குழு பொறுப்பாளர்களே மற்றும் எனதருமை தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் CITவினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பணிபன்புடன் கூடிய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட உங்க அறிக்கை இப்பதான் நான் லேசா பார்த்துட்டு இருந்தேன். 300க்கும் மேற்பட்ட மகளிர் தோழர்கள் உள்ள ஒரு கூட்டம். நம்முடைய தென்மண்டலத்திலேயே அதிக அளவு பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடியது. தென்மண்டலத்திலேயே மிக அதிகமான அளவு மகளிர் துணைக்குழு உறுப்பினர்கள் நிறைந்த ஒரு கோட்ட சங்கம் என்ற வகையிலே முதலாவதாக தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்துல நம்முடைய மெம்பர்ஷிப்புக்கு ஏற்றபடி நம்மளால இங்க பங்கெடுக்க முடியல அப்படிங்கிறதையும் நாம சுய விமர்சனமாக நமக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயமும் கூட. 2வது, இந்த மாநாடு நடக்கக்கூடிய பின்னணி, நான் அமர்ந்த உடனேயே துவக்க உரைன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தேன். தோழர் இல்ல, நீங்களே தொடங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாநாடு நடக்கக்கூடிய இந்த பின்னணியை எடுத்தோம்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு நம்ம எல்லாரும் அதை பேசிட்டு இருக்கோம். அந்த தீர்ப்பு எத்தனை பேர் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஜாதி ஆணவ படுகொலை. அந்த ஜாதி ஆணவ படுகொலையில கிருஷ்ணகிரியிலிருந்து சுபாஷ் என்ற நபர், ஒரு இளைஞர், அவர் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை மணந்து கொண்டதற்காக, கௌசல்யா அவர்களை மணந்து கொண்டதற்காக அவருடைய தந்தையாராலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வெட்டி படுகொலை செய்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அந்த பெண்ணிற்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக நின்றது மட்டுமல்ல, நம்முடைய அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கமும் அதில் முழுமையாக பங்கெடுத்து அந்த பெண்ணிற்கான மருத்துவ உதவி, கல்வி உதவி இதையெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு. தோழர்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேக்குது இல்ல? ஓகே. ஒரு பாலின ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதே போல ஒரு ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு ஒடுக்குமுறையை எதிர்த்து நின்று போராடிய ஒரு பெண், அந்த பெண்ணிற்கான ஒரு தீர்ப்பினை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பின்னணியில நாம எல்லாரும் சந்திக்கிறோம். அப்படிங்கிற முறையில இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமும் இன்னைக்கு எல்லாரும் பரவலாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம், பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரியான அந்த முடிவுகள் நம் மத்தியிலே ஒரு சலசலப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம். அத பின்னாடி பேசலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பின்னணியிலையும் நம்ம இந்த மாநாட்டை பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசாங்கம்
ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஸ்ரம் சக்தி நீதி 2025 இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் வந்து ஏன் நாம முக்கியமாக இந்த மாநாட்டில் பேச வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது அவ்வளத்தையும் நம்ம மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? வந்து நின்ன உடனே இது அவ்வளத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஜாதி ஆணவ படுகொலை, அந்த ஜாதி ஆணவ படுகொலை தீர்ப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பீகார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதனுடைய சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மூணாவதாக ஸ்ரம் சக்தி நிதி 2025 பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பேசுவதற்கும் இந்த ஹால்ல இருக்கக்கூடிய மகளிர் துணைக்குழுவிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நிறைய பேர் மனசுல தோணலாம். ஆனா இயர்ஸ் டுகெதரா நம்முடைய ஏஐஏவோட சேர்ந்து பயணிக்கிற தோழர்கள் என்ற முறையில தோணாமலும் இருக்கலாம். இருக்கு தொடர்பு அப்படின்னு தோணலாம். தோழர்களே, என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, துவக்க உரை என்ற முறையில எனக்கு துவக்க முறை என்று சொன்னதுனாலதான் நான் இந்த இடத்துல தொடங்கினேன். என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கு நம்முடைய மகளிர் துணைக்குழு கிட்டத்தட்ட அதனுடைய ஆவரேஜ் வயசு அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு 53 56 வரை நம்முடைய ஆவரேஜ் வயது. பெண் தோழர்களுடைய வயது ஆவரேஜ் வயது நான் சொல்றேன். உங்களுடைய தீர்மானங்கள் வந்த உடனே நான் வாங்கி வாசிச்சு படிச்சேன். இன்னொன்னு நம்மளுடைய பின்னாடி பேனர்லயும் அதான் இருக்கு. LIC நிறுவனங்களில் 3ஆம் 4ஆம் ஊழியர்களுடைய பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன் இல்லையா, ஸ்ரம் சக்தி நிதி 2025 அந்த திட்டத்திற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு. ஏன் இத சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வேர்ல்டுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. ஒரு 147 நாடுகள்ல இன்றைக்கு இந்தியாவினுடைய இடம் எங்கே? ஜனநாயகத்திலே. ஏன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா இந்தியா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதனுடைய இடம் எங்கே என்று கேட்டால் 130க்கு மேல சொல்றாங்க. 130க்கு மேல. அதாவது இது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி ஒரு 60 யார்ட் ஸ்டிக் வச்சிருக்கிறாங்க. அந்த 60 யார்ட் ஸ்டிக்கின் அடிப்படையில தான் இந்தியா வந்து ஜனநாயக நாடா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த நடிகர் பிரகாஷ் ராஜ் நிறைய கூட்டங்கள்ல கௌரி லங்கேஷுடைய மரணம் பற்றி அவர் பேசுறத நம்ம பார்த்திருக்கிறோம். அவரு அந்த கௌரி லங்கேஷுடைய மரணம் எதற்காக நிகழ்ந்தது? அரசினுடைய கொள்கைகளை விமர்சனம் செய்ததற்காக கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் என்பது, பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதுல EVS மெத்தட்ல பிரச்சனைன்னு சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து சரியாக கொள்கைகளை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான அரசின் கொள்கைகளில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை புரிந்து கொள்ளாததனுடைய காரணம் என்று சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வகுப்புவாதத்தின் பின்னால் இன்றைக்கு மக்கள் திசை திரும்பி விட்டார்கள் என்று பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. தேர்தல் ஜனநாயகம் என்பது இந்தியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சீர்குலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு இந்திய நாட்டில்
ஜனநாயகத்திற்கான ஒரு 60 யார்ட்ஸ்டிக்ல இந்தியா இன்றைக்கு சீர்குலைந்து நிற்பதன் காரணமாகத்தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியா இன்றைக்கு 147 நாடுகளில் 130க்கு மேற்பட்ட ஒரு ரேங்க 132 என்ற இடத்தை அது வகிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. தோழர்களே, நம்ம எல்லாருக்கும் சர்வதேச மகளிர் தினம் தெரியும். சர்வதேச மகளிர் தினம் எதற்கானது என்பதை நம்முடைய ஏஐயே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சோசலிச புரட்சிக்கு வித்திட்ட ஒரு நாள். தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய கண்ணியமான வாழ்விற்காக, தங்களுடைய வரையறுக்கப்பட்ட வேலை நேரத்திற்காக, எல்லாவற்றையும் மேலாக வாழ்வதற்கான ஊதியம் மட்டுமல்ல, வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வாக்குரிமைக்காக போராடிய நாள். அந்த வாக்குரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்தியாவில நம்ம சொல்றோம்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு, ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வாக்குரிமையின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த விஷயம். அப்போ எல்லாவற்றிற்கும் பெண் பெண்ணாக மதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. எல்லா நேரமும் பெண்கள் சமத்துவமாக மதிக்கப்படுகிறார்களா? ஆண் பெண் சமத்துவம் என்பது இந்தியாவில் எல்லா இடத்திலும் இருக்கிறதா? இந்த கேள்வியை கேட்கும் போது தொடர் கொஞ்சம் பின்னாடி பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு தொண்டை கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். எனக்கு உங்க சத்தத்தை மீறி அவங்க யாரும் அவங்க கவனிக்க கூடாதுன்னு நான் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் சலசலப்பு இல்லாம இருங்க. ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக நடத்தப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம இங்க எல்ஐசியில தான் வேலை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2011 நம்மளுக்கு தமிழ்ச்செல்வன் ஸ்டேட் லெவல் கிளாஸ் நடக்கும் பொழுது தோழர் தமிழ்ச்செல்வன் இந்த கேள்வியை நம்மிடையே வைத்தார். அதுல அட்டன் பண்ண எத்தனை தோழர்கள் இங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. மாநில வகுப்பு, மாநில அளவில் நடத்தப்பட்ட ஒரு வகுப்பு. அன்னைக்கு அவர் எழுப்பின அதே கேள்வியை தான் இன்னைக்கும் நான் வைக்கிறேன். எல்ஐசியினுடைய பெண்கள், எல்ஐசியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், நம்மை பொறுத்த வரையில சமூகத்துல நம்மளுடைய அந்தஸ்து எப்படி இருக்கு? உயர்ந்ததுதான் இல்லையா? குடும்பத்திலையும் நம்மளுடைய மதிப்பு தனிதான். யாராவது நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா எல்ஐசின்னு சொன்ன உடனே அவங்க நம்மளை பாக்குற பார்வையும் சரிதான். ஆனாலும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் மனசை தொட்டு உண்மைய சொல்லுங்கன்னு கேட்டா, வீட்லயோ வெளியிலயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ நம்ம ஆணும் பெண்ணும் சமமாக மதிக்கப்படுகிறோமா என்று கேட்டால் கொஞ்சமாவது நம்ம மனசுல இருந்து இல்லைன்ற பதில் சொல்ற இடத்துக்கு வருவோம் இல்லையா? ஏன்னா சமத்துவம் என்பது எப்ப தெரியுமா? நான் கேட்டேன்ல, பெண் பெண் என்ற கேள்வியை கேட்டல்ல, அந்த பெண் என்ற உணர்வே நாம் உணராமல் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆண் பெண் சமத்துவம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்மளுக்கு பெண்ன்ற ஞாபகமே வரக்கூடாது. அந்த இடத்துல என்ன வரணும்னா எல்லாரும் மனிதர்கள் என்ற எண்ணம் நமக்கு வரணும். ஆனா நாம என்ன பேசுறோம்? ஆண் பெண் சமத்துவம் இருக்கிறதா என்று பேசுகிறோம். ஆனால் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி யோசிக்காத ஒரு இடம் நம்ம நாட்டுல இருக்குன்னா தேர்தல் டைம்ல மட்டும்தான். சரியா? அன்னைக்கு மட்டும்தான் ஆணுடைய வாக்குக்கும் அதே மதிப்பு, பெண்ணுடைய வாக்குக்கும் அதே மதிப்பு. அவருக்கு 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா எனக்கும் 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில என்ன இருக்காது? ஜெண்டர் கேப் இருக்காது. அந்த இடத்துல ஜெண்டர் கேப்பே இல்ல. ஆனா ஊதியத்துல ஜெண்டர் கேப் இருக்கு. அது ஐடி செக்டாரா இருந்தாலும் சரி, ஐடிஇஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சரி, அல்லது வயல்வெளியில வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் கேப் இஸ் தேர். பட் நம்ம எலெக்ஷனுக்கு போய் நிற்கும் போது வீடுதோறும் வரக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் அன்றைக்கு யோசிக்கவே மாட்டாங்க, நம்ம காலில் விழுந்துருவாங்க. அன்னைக்கு நம்ம உயர்ந்த மனிதர்களாக தெரிவோம், அன்றைக்கு சக்தியாக தெரிவோம்.
அன்றைக்கு பல்வேறு அவதாரங்களை எடுக்கக்கூடியவர்களாக நாம் தெரிவோம். எதற்கு இதை இங்க பேசுறேன்னா தோழர்களே, அந்த வாக்குரிமை தான் இன்றைக்கு நமக்கு அந்த சர்வதேச மகளிர் தினத்திலே நாம் இன்றைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டிருக்கிறோமே, அந்த வாக்குரிமை தான் இன்றைக்கு தோழர் துளசியவோ, தோழர் செண்பகத்தையோ, தோழர் விஜயலட்சுமியையோ, இன்னைக்கு காய்ச்சல்ல வீட்டுல படுத்திருக்கிற தோழர் மஞ்சுளாவையோ, அல்லது இந்த ஹால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு? இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அந்த வாக்குரிமை இல்லைன்னா நிச்சயமாக இந்திய நாட்டினுடைய வரலாறை படித்தால் நாம் யாரும் என்ன செய்திருக்க முடியாது, மேல வந்திருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குரிமை என்பது தேர்தல் ஜனநாயகத்தில் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி வைத்த அத்தனையும் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் என்று சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. இன்றைக்கு கல்வி உரிமையாக இருக்கட்டும், அல்லது வாழ்வதற்கான கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை என்று பிரிவு 14 சொல்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? உனக்கு மினிமம் வேஜஸ் என்ன உண்டோ அதை நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க சுதந்திரம் அடைந்தவுடன். அப்புறம் என்ன சொன்னாங்க? முதல்ல சொன்னது கண்ணியமாய் வாழ்வதற்கான ஊதியம்னாங்க. கண்ணியமாய் வாழ்வதற்கான ஊதியம்னு சொன்னா குறைந்தபட்சம் உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், அல்லது வீட்டுல குழந்தைங்களை அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாவற்றிற்குமான மினிமம் வேஜஸ் கொடுத்து ஆகணும். இன்னைக்கு 26,000க்கு போராடிட்டு இருக்காங்க CITU. மினிமம் வேஜஸ் கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரம் நான் ஏன் அதை பேசினேன்னா, ஸ்ரம் சக்தி நிதி 2025 என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் மனுஸ்மிருதியை பற்றி பேசுகிறது. மனுவாடி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில, அதை பற்றி பேசுகிறது. ஏன் அதை பத்தி பேசுதுன்றத பேச வேண்டியிருக்குன்னா, அங்க பெண்களுக்கு மரியாதை கிடையாது. அது எத்தனை பெரிய ஜாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய மதமாக இருந்தாலும் சரி, பெண்கள் 2ஆம் பட்சம் தான். அது நான் மத ரீதியாக உங்களுக்கு நிறைய உதாரணத்தை நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ள நான் அதுக்குள்ள எல்லாம் போக முடியாது. நீங்களே எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிக்கோங்க, ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. சோ எல்லா மதத்திலையும் சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டுல மதம் விட்டு மதம் மாறலாம், ஜாதி விட்டு ஜாதி மாறவே முடியாது. அதனாலதான் கௌரவ கொலைகள் என்று பேசிய இடம் இன்றைக்கு ஜாதி ஆணவ கொலைகளாக பேசப்படுகிறது. எங்கெங்க கௌரவம் இருக்கு? எது கௌரவம்னு கேள்வி எழுப்பணும். நம்ம கௌரவ கொலைன்னு சொல்றீங்களே, ஜாதி எங்க இருந்து வந்தது? அந்த ஜாதியை வச்சு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? அப்ப பெண்களுடைய இடம் என்ன? அங்க பெண் தொழிலாளர்கள் அல்லது பிறப்பால் இந்த ஜாதியில் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறவருடைய இடம் எங்கே? இப்படி பல்வேறு கேள்விகள் அதற்குள்ளே இருக்கிறது. தோழர்களை மறந்து விடக்கூடாது. நம்ம நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதனாலதான் பீகார் சட்டமன்ற தேர்தலை பேச வேண்டியது. அதாவது நாம பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறோம். வகுப்புவாதம் என்பது இன்றைக்கு முதலாளிகளினுடைய லாபத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரு முதலாளிகளுடைய, கார்ப்பரேட்டுகளுடைய லாபத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு ரீசன்ட் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல பெண்களுடைய தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் என்பது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்களை விட குறைவாக இருக்கிறதுன்னு ஒரு புள்ளி விவரம். அதே நேரத்துல ரூரல் இந்தியாவுல பெண்களுடைய பங்கேற்பு விகிதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது கடந்த 4 வருடங்களாக. கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இந்தியாவுல பெண்கள் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ரூரல் இந்தியால கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இது என்னங்க, ரெண்டும் ஒண்ணுக்கு முரணா இருக்குன்னு தோணுதா, தோணலையா? ரெண்டும் ஒண்ணுக்கு முரண். அப்ப அது எப்படி இந்த புள்ளி விவரம் சொல்றாங்க? தோழர்களே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய தொழிலாளர்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த தொழிலாளர் இன்றைக்கு வேலையில் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி தீர்மானிக்கிறார்கள்னு தெரியுமா? ஆங்காங்கே புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசாங்க புள்ளி விவரங்கள். அதுல ஒரு முக்கிய